வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. டபிள்யூடபிள்யூஇலேருந்து வெளியேற்றப்பட்ட ஜிந்தர் மகால் பார்த்தீங்கன்னா இப்போ அதர் ரெஸ்லிங் கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருக்காரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு GCW என்னும் ரெஸ்லிங் கம்பெனிக்கு டெபியூட் ஆனது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இந்த GCWயும் டபிள்யூடபிள்யூயும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்கிறானுங்க. அந்த கம்பெனிக்கே ஒரு டெபியூட் ஆகிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்ஸில் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்காரு. GCWல இவரை பார்த்தீங்கன்னா த மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் AAA கம்பெனியில் இவரை பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஷோஸில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ராஜ் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. த மகாராஜா ராஜ் டேஸ். ஒருவேளை இது ஃபுல் நேமாக இருக்குமோ? இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ ஃப்ரீ ஏஜென்ட்டில், அதனால் PLP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்லிங் கம்பெனி இருக்குது. ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ரொம்ப சிறுசு. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா த மகாராஜா மோதி இருக்காரு. கெவின் கியூ அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய சாம்பியனை வீழ்த்தி பிராண்ட் நியூ PLP சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. WWE விட்டு போனதுக்கப்புறமா நான் ஒரு சாம்பியன்ஷிப் மெட்டீரியல் தான் அப்படிங்கிறத ஜிந்தர் மகால் நிரூபித்து இப்போ ஒரு சாம்பியன் ஆகிட்டார். அந்த கம்பெனியுடைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை முதல் மேட்ச்லேயே வின் பண்ணிட்டார். உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் இது. பட் ஆனால் இதுலேயும் ஒரு சோகமான விஷயம் இருக்குது. ஜிந்தர் மகால் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் அட்டண்டன்ஸை போடுங்கப்பா. நம்ம ஜிந்தர் மகால் எதில் தெரியுமா கொஞ்சம் பரிதாபமாக இருக்கிறாரு? அங்கே சுற்றி இருக்கிற ஆடியன்ஸ் வெறும் 100 பேர் தான். 100 பேர் இருக்கிற ஆடியன்ஸ் அரங்கத்தில் ஜிந்தர் மகால் ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. ஜிந்தர் மகால் பேக்லாஷில் பார்த்தீங்கன்னா 12,500 ஆடியன்ஸ் இருக்கிற அரீனாவில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். இப்போ அதே ஜிந்தர் மகால் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு சின்ன அரீனாவில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பார்க்கும்போது எப்படி இருந்த மனுஷன் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. வேறு என்னத்தை சொல்ல. இப்போ பார்க்குற போட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் WWE பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு போயிருந்தாங்க. அதில் கோடி ரோட்ஸுக்கும் நாகமோராக்கும் AJ ஸ்டைலுக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்தது. இதில் AJ ஸ்டைல் பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டார். நாகமோராவும் தோற்று போயிட்டார். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ், AJ ஸ்டைல் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கை சிம்பிள் இருக்குல்ல, அதோட சிம்பிள் என்னது, ஸ்வீட்டா, அந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா வச்சு காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா ஜப்பானுங்கிறது AJ ஸ்டைலோடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிற இடம். ஏன்னா அவர் ஒரு காலத்தில் NJPW தான் சண்டை போட்டார். அது மட்டும் இல்லாமல் நாகமோராவுடைய ஹோம் கண்ட்ரி. அப்போது வரவேற்பு நல்லா தான் இருக்கும்ல. அதனால் பார்த்தீங்கன்னா 3 பேருமே அங்கே ஃபேஸ் டர்ன் மாதிரி நடந்துக்கிட்டாங்க. சரி, இப்போ நம்ம மெயினான கண்டென்ட்டுக்கு போயிடுவோம். சம்மர் ஸ்லாமில் நடக்கக்கூடிய ஒரு சில மூமெண்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்கலாம். பிரான் பேக்கருக்கும் சாமி ஜெயினுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் மணி இன் தி பேங்கில் நடந்த மேட்சுடைய ரீமேட்ச்சு. முன்னாடி இந்த மேட்சுக்கு ஸ்டோரி நல்லா டெவலப் பண்ண முடியாட்டாலும் இப்போ பயங்கரமாக டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் கூட மோதினதில் சாமி ஜெயின் பிரான் பிரேக்கரை க்ளீனாக வின் பண்ணிட்டானதுனால இப்போ ரீமேட்ச் நடக்கிறதுனால ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் அகெயின் ஒரு வேளை இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா WWE ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதுதான் சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் கூட மோதும்போது பிரான் பிரேக்கர் பிராண்ட் நியூ US சாம்பியன் ஆகிறது. அவர்கிட்ட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆகிறது. அது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் பிரான் பிரேக்கர் கிட்ட இப்போ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் போகிறத விட நான் ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரி லைன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். சாமி ஜெயினுக்கும் ஜே ஊசோக்கும் ஒரு மேட்ச் வச்சு அது ஜே ஊசோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணால் உண்மையிலேயே அந்த மூமெண்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஜே ஊசோ பார்த்திங்கன்னா ஒரு டாப் 1 லெவலில் இருக்கார். ஜே ஊசோக்கும் சாமி ஜெயினுக்கும்ல அந்த பாண்டிங் உண்மையிலேயே நல்லா இருக்குது. அந்த 2 பேருக்குள்ள ஒரு சாம்பியன்ஷிப்பாக ஒரு சண்டை பயங்கரமாக, அந்த கெவின் ஓவன்ஸுக்கும் சாமி ஜெயினுக்கும் இந்த NXTல சாம்பியன்ஷிப் போச்சு இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சாம்பியன்ஷிப்பாக ஒரு ஃபியூடு, அந்த மாதிரி ஒரு ஃபியூடை க்ரியேட் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். சாமி ஜெயின் வெர்சஸ் ஜே ஊசோ. பட் ஆனால் சம்மர் ஸ்லாமில் நடக்கிறது பிரான் பிரேக்கர் வெர்சஸ் சாமி ஜெயின். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வெல்லதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரூமர்ஸ் அடிப்படையிலையும் அதை தான் சொல்கிறாங்க. சம்மர் ஸ்லாமுடைய மிகப்பெரிய ஹிண்டாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ப்ராக் லெஸ்னர், ஷார்லட் ஃப்ளேர் இந்த மாதிரி அடுக்கடுக்காக சொல்லிட்டு போனாலும் பெருசாக நம்ம யாரை எதிர்பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா ட்ரைபல் சீஃப் அண்ணாத்த ரோமன் ரெயின்ஸை தான்.
ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட நாள் பிரேக். ரோமன் ரெயின்ஸ் கெரியரில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த 2020க்கு அப்புறமா ரிட்டனுக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய லீவ் எடுத்ததில்லை. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லீவ் எடுத்துட்டாரு, ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்திட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நான் இல்லாட்டா அவங்களுக்கு போர் தாண்டா அடிக்கும் அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸ் நிரூபிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் ரிட்டர்ன் ஆகுதுக்கு 99 எத்தனை 99 வேணால் நான் சொல்லுவேன். ஆனால் 100% என்னால் சொல்ல முடிய மாட்டேங்குது. மேபி 100% ரோமன் ரெயின்ஸ் வர்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் சம்மர்ஸ்லாமுக்கு ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்னுங்கிறது ஓரளவுக்கு உறுதியாயிருச்சு. நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் சம்மர்ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனுக்கு பாயிண்ட் ஆஃப் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய கமெண்ட்டில் நான் பாருங்கள் கீழே 10 கமெண்ட் நான் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகுது 99% உறுதி. நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நானும் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன்ப்பா. ஸோ அதுக்கப்புறமா எல்ஏ நைட்டோடைய கெரியர் மூமெண்ட், எல்ஏ நைட் ஒரு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கெரியர் மூமெண்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகுது. எல்ஏ நைட்டுக்கும் லோகன் பாலுக்கும் சம்மர்ஸ்லாமில் WWE பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்துகிறாங்க. அவ்வளோ பெரிய க்ரௌடு, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. அந்த க்ரௌடு மத்தியில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ யூஎஸ் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் வந்து வின் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. நீங்கள் எத்தனை பேர் எல்ஏ நைட் சாம்பியன் ஆகிறதுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் இதை சொல்லியே ஆகணும், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இதில் குந்தருக்கும் டேமியன் பீஸுக்கும் நடக்கிற மேட்ச் வியூட நல்லாவே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவாரா, டேமியன் பீஸ் வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணுவாரா அப்படிங்கிறது ரொம்ப குழப்பமான முடிவாக இருக்குது. WWE அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைனை பக்காவாக ரெடி பண்ணி செம்மையாக கொண்டு போயிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் என்னால் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் ஆனால் ரூமர்ஸ் அடிப்படையில் ஒரு சில செய்திகள் வந்துருக்குது. குந்தர் வந்து பிராண்ட் நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வாய்ப்பு இருக்குதுங்க. அது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மாக் டவுன் சைடு கொஞ்சம் டல்லு தான், நயா ஜாக்ஸ் வெர்சஸ் பெய்லி. பட் ஆனால் ரா சைடு பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனுக்கும் ரியா ரிப்ளைக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. இதில் மிகப்பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா குட்டி கொஞ்சம் டாமினிக் மிஸ்டீரியோ தான். டாமினிக் மிஸ்டீரியோ எனக்கு தெரிஞ்சு ஏதாவது வேலை பண்ணுவார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பண்ணி பாருங்க, மாமி ரியா ரிப்ளைக்கு ஆப்போசிட்டு டாமினிக் மிஸ்டீரியோ வந்து லிவ் மார்கன் கூட ஜாயின் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? நினச்சி கூட பார்க்க முடியலையே. இப்போல்லாம் நான் யோசிக்கிறேன், டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு காலத்தில் குட்டி குஞ்சன் நம்ம சொன்னோமே, அவன் குட்டி குஞ்சன் இல்லை பெரிய குஞ்சன் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டான்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற குப்பையை கூட பயங்கரமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக டாமினிக் யூஸ் பண்ணியிருக்காரு. எப்பா டாமினிக் எவ்வளோ பெரிய ரெஸ்லர் அப்படி ஆடுவாங்க, அப்போ வந்து ரேமோ ஸ்டுடியோ இப்படி சொல்கிறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வின் ஸ்பீக் பண்ணியிருக்கும்போது டாமினிக் என்ன பண்ணி வச்சுருந்தாரு, குண்டிகளை தான் விட்டுருந்தாரு. அவங்க அக்காவை வந்து படிமார்பி கிஸ் அடிப்பார், இவர் வந்து எட்டி பார்ப்பார். அப்படிப்பட்ட ஸ்டோரியில் தானே பண்ணிட்டு இருந்தார். பட் ஆனால் இப்போ வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காருல்ல, அதை வச்சு சொல்கிறேன். ஸோ சோலோ சிகாரா வெர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்சை பற்றி காலையிலேயே சொல்லிட்டோம், அதனால் அதை பற்றி பேச வேண்டாம். அடுத்தது முக்கியமான மேட்ச்னு கேட்டிங்கன்னா சிஎம் பாங்குக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடையாது. பட் இருந்தாலும் செத் ரோலன்ஸ் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருக்கிறதுனால அவர்னால பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பங்கள் ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் ஒரு கிளியரான ரிசல்ட் வராதுன்னு நினைக்கிறேன். கண்டினியூட்டியாக இவங்களுக்குள்ள ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக தான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா நடக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மேட்ச்சில் வெற்றி அப்படிங்கிறது யாருக்குமே கிடைக்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்குற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.